வணக்கம் நண்பர்களே, உங்களை ஜெயின் செகண்ட் மோட்டோ அன்புடன் வரவேற்கிறேன். நான் ஜெயன் நவீன். இந்த வீடியோவில் நம்ம ஆல்டோ கேட்டனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்டோ கேட்டனுடைய கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டிஸ் நம்ம தமிழ் லாங்குவேஜில் முடிஞ்சளவும், கன்னியாகுமரி தமிழ் லாங்குவேஜில் முடிஞ்சளவும் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, சின்ன வண்டி தானே, மெதுவா தானே போவீங்க? கொடுத்துருக்குல்ல. நான் என்ன சொல்ல ஆரம்பிச்சேன்னா, இந்த கயர்ல கட்ட வேண்டாம் இல்லையா? தோணுது. வேண்டாமா? கயர் கட்டலாம். கயர் கட்ட மாட்டோம். ஐயோ, அது இந்த குளிர்ந்த காத்து வரும், ஆய்ச்சி காட்டு, அந்த காத்து. ஆமா, சரி. இப்ப கயிறு கட்டணுமா கட்டலாம்? கயிறு போடுவோம், கயிறு கட்டிட்டு போவோம். போமா, அப்ப கயிறு கட்டுவோம். என்னத்த கயிறு? கருப்பு கலர்ல ஏதோ ஒண்ணு. வண்டியில 4 டயர் இருக்கா? 4 சக்கரம் இருக்கு. போதுமா? 5 சக்கரம் இருக்கு, 6 டிக்கில இருக்கு. போமா, நேர போ. மக்கா நவீனே, இந்த வண்டியை பத்தி என்ன நினைக்க? இது வந்து சின்ன வண்டி, அப்புறம் விலையும் கம்மி. பார்த்துக்கோ, விலை கம்மியா? 50 காசு நாள கிடைக்குமா? கிடைக்காது. கிடைச்சிருக்கோம். வண்டி வேற யாரும் இல்ல, அதனால மாருதி வண்டி இருந்தனால இந்த வண்டி லெட்ஸ் கோ இறக்குறாங்க. பைக் ஃபேமஸ் ஆகுது வண்டி. அப்படியே? ஆமா, ஹோட்டலும் சூப்பரா இருக்கும். சரி, அதே மாதிரி பிக்கப்பும் சரி, அப்படியே வேற லெவல்ல இருக்குங்க. பிக்கப் வந்து ஸ்மூத், நல்ல ஸ்மூத். அந்த காலத்துல சொல்றீங்க? ஓ ஆமா. அப்போ ஒரு மாருதி 800 வண்டி உண்டு அந்த காலத்துல. இந்த வண்டி அடிக்கிறதுக்காக இந்த வண்டி வேற லெவல். எத்தனை சிசி? 1000 சிசி வண்டி. ஆல்டோ வந்து 200 சிசி. அந்த பிக்கப் இருக்கும். வண்டி வேற லெவல். அதுலதான் இதுலதான் ஃபர்ஸ்ட் செட்னு சொல்லி டிவிடி பிளேயர்ல இறக்குனாங்க. ஓ, அப்ப அது டிவிடி பிளேயர் கிடையாது, நம்ம தனியா வாங்கி வைக்கணும். இந்த வண்டியில மட்டும் தான் மாருதியில ஃபர்ஸ்ட் டிவிடி பிளேயர் இறக்குனது. ஓகே, அடிப்பொலியா இருக்கும். சரி சரி மக்கா, டிரைவிங் எல்லாம் எப்படி போகுது? இதுல வண்டி டிரைவிங் நல்லா இருக்கும். ஃபேமிலியா போறதுக்கு சூப்பரான வண்டியா இருக்கும். அது சொல்ல போனா ஹைவேல போனீங்கன்னா ஒரு 80 தான் போக முடியும். அதுக்கு மேல போனீங்கன்னா வண்டி எங்க போகணும் தெரியாது. காட்டுல பறக்க மாதிரி மக்கா. வண்டி ஓட்டியாச்சுயா? மைலேஜ் பத்தி எல்லாம் தெரியுமா? இந்த வண்டிக்கு மைலேஜ் 20 கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஏசி போட்டா ஒரு 18 வரும். சரிமா? தோணுது. சரி சரி சரி. நான் குளியில எல்லாம் போகும் எப்படி? அதுக்கு அந்த பட்டை எல்லாம் நல்லா இருக்கா? கொஞ்சம் கொழும்பு பாத்துக்கோ, ஒரு ஷேக் ஆகும். வலி இல்ல, நம்மளாம் குதிரையில போறோம், டொக்கு போக வேண்டியது. வாந்தி வருமா? அதுக்கு அது அவங்கள பொறுத்து இருக்குன்னு வைங்களேன். தண்ணி அடிச்சுட்டு போனா வாந்தி வரும், தண்ணி அடிக்காம போனா வாந்தி வரும். ஓ, அந்த அது இல்லை. நான் கேட்க என்ன சொன்னேன், குளிங்கி வாந்தி வருமா? நான் கேட்டேன். வராது இல்லையா? சரி சரி. அதெல்லாம் போட்டேன். சவுட்ல நிக்குமா? நிக்குமானா நிக்கும், ஆனா பெரிய லெவல்ல நிக்காது. ஒழுங்கா போகணும். நம்ம இந்த சவுட்னா ஒரு 1 கிலோமீட்டர் போயினா நிக்கும். அது 100ல போனேன். இது 2 டிஸ்க் ஆக்க கொடுத்துருக்கு. பேருக்கு டிஸ்க், ஆனா அந்த காலத்துல டிஸ்க் சொல்லி இறக்கி மக்களை கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணாங்க. பரவாயில்ல, ஆனா வண்டி குழப்பம் இல்ல.
ஒரு மெதுவா போனா போனா நீங்க பிடிச்ச இடத்துல நிக்கும். இல்லைன்னா 1 கிலோமீட்டர் தாண்டி போய் கொண்டு போய் நிற்கும். மக்களை புரிஞ்சுடுங்க, ஒழுங்கா வண்டியை ஓட்டுங்க. இல்லைன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. எட்டு போட்டாலும் போடாட்டியும் முட்டுதான். ஆமா, 100ல போனா 108ல போலாம். அவ்வளவுதான். ஏமாக்கா எப்படி இது சர்வீஸ்க்கு எல்லாம் விட்டு நல்ல காசு ஆகுமா? காசு ஆகாது மக்கா அந்த வண்டிக்கு. மக்கா நான் இப்ப இடையில கொண்டு போய் கடையில போய் விட்டேன் மக்கா. அப்ப வெறும் 500 ரூபாய் வாங்குறேன் மக்கா. பைக்கு எனக்கு 600-800 ரூபா ஆகும். 500 ரூபாய் ஆச்சு மக்கா. ஆயில் மாத்திருக்க மாட்டான். மாத்திருக்க மாட்டான். அப்படிதானே? போட்டு 500 ரூபாய் வாங்கினா குழப்பம் இல்லை. ஆனா மக்கா செலவு ரொம்ப கம்மி பார்த்துக்கோ. ரொம்ப கம்மி. அதனாலதான் நிறைய விக்குது இந்த வண்டி. ரொம்பவே கம்மி மக்கா. அது மாதிரி வண்டி இப்ப கிடைக்காதாலும் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். வண்டி கிடைக்கல மக்கா. இப்ப எல்லா வண்டியும் சென்சார் இறக்கி சென்சார் போனா 1 மாசம் 2 மாசம் ஆகும் மக்கா வண்டி கிடைக்கிறது. வண்டி கொண்டு வராங்க சேஃப்டின்னு சொன்னாலும் இது வண்டி பண்டு உள்ள வண்டி பண்டு வண்டி மக்கா. அடியும் சரி அப்பெல்லாம் ஏது பார்த்தாவே 5 ஸ்டார் ரேட்டிங் எல்லாம். இப்பதான் அது சொல்லி மக்கள் ஏமாத்தி நீங்க என்ன பிடிச்சத பார்த்தா இந்த வண்டியை பிடிங்கிச்சா? பிடிங்கல மக்கா, உடஞ்சி வந்து மக்கா. ஐயோ கையோட ஏமாக்கா எப்படி இருக்கு? எல்லாம் எப்படி இருக்கு? இருக்கிறதுக்கு மரம் இருக்கா? ஃப்ரண்ட்ல சுமாரா இருக்கு. பேக்ல எப்படி இருக்கும்? பேக்ல சுமாரம் தான். பேக்ல நான் சொல்லணும் தேவையில்லை. சரி, நல்லது ஒண்ணு சொன்னேன், இடையில கெட்டதுன்னு சொன்னேன். மொத்தத்துல நல்ல கெட்டது எதுன்னு சொல்றேன். கெட்டது தான் நான் சொல்லுவேன். கெட்டது பார்த்தா வண்டி ஸ்பீடா போனா வண்டி நிக்காது, பிரேக் நிக்காது. சரி, அடுத்து மழை டைம்ல வண்டி ஓட்டுனீங்கன்னா கிளாஸ்ல ஒண்ணும் தெரியாது. ஐயோ ஐயோ, பெரிய பிரச்சனை இருக்குமாக்கா இருக்குமாக்கா. வேற என்ன பிரச்சனைனா மக்கா, வண்டியில துள்ளி போடும் மக்கா. போனா எப்படி மக்கா இருக்கும்? அப்படி இருக்கு. ஓ சரி சரி. என்ன சொல்லலாம் மக்கா, நீ சொல்லு மக்கா. ஏதாச்சும் உனக்கு ஐடியா இருக்கா? எனக்கு இதுக்கு தான் பிரச்சனை. லைட் கொஞ்சம் வெட்ட கம்மி நினைக்கிறேன். லைட் வெட்ட மக்கா. என்ன சரி மக்கா, நமக்கு இருக்கிற பைசாக்கு இதுக்கு தான் அவங்களால தர முடியும். எல்லாரும் என்ன பண்றது? சரி மக்கா, இதுல என்ன அட்வான்டேஜ் இருக்கா? என்ன இதுல மக்கா மெயின் முக்கியமான அட்வான்டேஜ் இருக்கு மக்கா இதுல வண்டியில. என்னன்னு சொல்லட்டா? சொல்லுங்க. கேக்கியா? கேளுங்க. சொல்லு. என்னதான் விலை கொடுத்து வண்டி வாங்கினாலும், என்னதான் விலை கம்மியா கொடுத்து வாங்கினாலும் ரோட்ல தான் போகும். தரையில தான் போகும். அது ஒரு இதுல அட்வான்டேஜ். நம்ம ஒரு 25-26 கோடி கொடுத்தாலும் தரையில தான் போகும். இந்த 4 லட்சம் வண்டியும் தரையில தான் போகும். அதுக்கு நம்ம 4 லட்சம் கொடுத்து அட்வான்டேஜோட பாக்கி காசை கொண்டு எங்கே அதை கொண்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, நல்ல அட்வான்டேஜ் தான். ஒரு நல்ல விஷயம் உண்டு மக்கா. என்னன்னா எவ்வளோ பெரிய சின்ன சந்தா இருந்தாலும் நுழைஞ்சு போய்க்கலாம். எலி குஞ்சு எப்படி போயிருக்கு, சின்ன ஓட்டம் இருந்தாலும் நூந்து போக மாட்டேங்க. அதே மாதிரி இது சின்ன இடம் கிடைச்சாலும் அது பாட்டு போயிடும். சண்டிங் அடிக்க நல்ல வண்டி, ஒன்றும் செய்யாது. அது பாட்டு கிடக்கும். தீனியை மட்டும் போட்டுட்டு இருந்தா அது பாட்டு ஓடிட்டு கிடக்கும். சரி, இந்த வண்டி எடுக்க போறவங்க இப்ப இந்த வண்டி இல்ல, வேற என்ன வண்டி நீங்க வந்து சஜஷன் பண்ணுவீங்க? வேற நான் சொல்றது வந்து கிஃப்ட் சொல்லுவேன் மக்கா. அப்படியா? யாருன்னு கேட்டீங்கன்னா கிஃப்ட் தான் மக்கா. டிசைன் மட்டும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அதுக்கு அறிவு சம்பவம் பெரிய ஒண்ணு இல்ல. இந்த வேலைக்கு என்ன பெரிய சம்பவம்னு எதிர்பார்க்க முடியாது. பார்க்க முடியாதா? அதான் அது புதுசா ஒரு ஏர் பேக்னு சொல்லி இருக்கான். ஆனா இப்ப என்ன வண்டி வருது கம்பல்சரி ஒண்ணு கொடுத்துருக்கேன். இப்ப 2 ஏதோ ஆக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, இந்த வண்டி 100 போமா? ட்ரை பண்ணி பார்ப்போமா? ட்ரை பண்ணணுமா? கரிச்சு போமா? தெரியும். புகைச்சு போதா, கரிச்சு போதா, தெரியாத போதா, பாப்போம். அவருக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம்.
சீட்டு மட்டும் நான் போட்டிருக்கல. ஆமா ஆமா போட்டிருக்கல. ஆமா. ரொம்ப இழுக்குது இது. நேரம் மாதிரி வண்டியில மாதிரி போக மாட்டேங்குது. போகலையே மக்கா, 80 தொடர்றது கஷ்டமா இல்ல இருக்கு. கரைஞ்சு போகாம பார்த்துடுங்க மக்கா. நம்ம வந்து ட்ரை பண்றது வேண்டான்னு தோணுது. வேண்டாம் வேண்டாம், 80 போதும். 80 மேல போகல, வண்டி அங்கேயுமா போகுது. போதும் போதும் போதும். நண்பர், உங்களுக்கு வீடியோ எப்படி பிடிச்சிருந்து? தொடர்ந்து இதே மாதிரி வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மட்டும் இல்லாமல் என்ன சொல்றது, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும். நன்றி, வணக்கம்.